ஹalleluya. இன்றைய தினத்திலே நாம் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்ற வசனத்தின் அடிப்படையில் நம்மை கொண்டு ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆனால் அவர்கள் அங்கிருந்த கானானியரை, ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர் அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த யுத்தங்களில் எல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அது கர்த்தருடைய யுத்தமாக இருந்தது. கர்த்தரே இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும், இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ண அவர்களுக்கு ஒரு யோசனை வந்து அவர்களாக யுத்தம் பண்ண வந்தது. அது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. இதை நாம் இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25:28 அபிகாயில் தாவீதை நோக்கி சொல்லுகிறார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று. தாவீதை பார்த்து சொல்கிறார், நீர் யுத்தத்தில் சிறந்தவர் என்று சொல்லாமல், உம்முடைய யுத்தங்கள் தாவீதின் யுத்தங்கள் என்று சொல்லாமல், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. யுத்தம் கர்த்தருடையது, அதை நடத்துகிற வேலையை அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 23, 27, 28 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்று தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு சிறிய ஒரு உயிரான குளவி, எவ்வளவு பெரிய யுத்தம் நாம் யாத்ராகமத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள், அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், ராட்சதர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நம்மால் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் பயந்து வந்தவர்கள். இவர்களை துரத்திவிட கர்த்தர் யாரை அனுப்புகிறாராம்? குளவிகளை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒருவேளை கர்த்தருடைய யுத்தத்தின் அணுகுமுறைகள் நமக்கு அது புரியாத காரியங்களாக இருக்கும். ஏனெனில் கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவருக்கு தேவை அவர் செய்கின்ற காரியத்தை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு உயிர்தான். அது குளவியாக இருந்தாலும் பரவாயில்லை, நாமாக இருந்தாலும் பரவாயில்லை. யோசுவா 24:12 நாம் வாசிக்கிறோம், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்திவிட்டது. இந்த எமோரியரின் 2 ராஜாக்களும் யாரால துரத்தப்பட்டிருக்காங்க? குளவிகளால. இவர்கள் யுத்தம் செய்தாலும் அந்த யுத்தத்திலே அந்த குளவிகளும் ஈடுபட்டிருக்கிறது. இந்த குளவிகளுக்கு பயந்தே அவர்கள் ஓடிவிட்டார்கள். இது ஒரு உவமையாகவோ அல்லது இமேஜினேஷனாகவோ சொல்லப்படவில்லை, உண்மையாக நடந்த ஒரு காரியம். ஒரு பெரிய யுத்தத்திலே ஒரு குளவி ஒரு போர் சேவகர்களாக இருந்து அந்த யுத்தத்தை ஜெயித்து கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு யுத்தம் செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்று அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக நாம் இருந்தால் போதும். கர்த்தரே யுத்தங்களை நடத்துகிறவர். ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. எதை கொண்டாகிலும் கர்த்தர் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உபாகமம் 9:3 நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய், அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இயேசு தேவனாகிய கர்த்தர் அவர்களை பட்சிக்கிற அக்கினியை போல அழிப்பார். அவரே அக்கினியாக இருந்து நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறவராக இருக்கிறார். எரிகோ போரை குறித்து நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு
மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். இங்கு 7 நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ கோட்டையை சுற்றி வருகிறார்கள். 7 ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு 6 நாட்களும் ஒவ்வொரு முறை எக்காளங்களை ஊதிக்கொண்டு சுற்றி வருகிறார்கள். ஜனங்கள் 6 நாளும் அமைதியாக சுற்றி வருகிறார்கள். 7வது நாளிலே 7 முறை எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். 7வது முறை எக்காளம் ஊதப்படும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று யோசுவா சொல்லி இருந்தார். அவ்விதமாக ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த அலங்கம் இடிந்து விழுவதற்கும் ஆர்ப்பரிப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆனால் ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது. எனவே யுத்தங்களில் அணுகுமுறை எப்படிப்பட்டது என்பது காரியமல்ல. கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை. அதுதான் காரியமாக இருக்கிறது. இப்பொழுது ஆயி பட்டணத்திற்கு எதிரான யுத்தத்தை நாம் பார்க்கும்போது யோசுவா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 25, 26 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் 12000 பேர் விழுந்தார்கள். ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. இங்கு ஆயி பட்டணத்திற்கு போகும்போது முதல் தடவை அவர்கள் ஆகானி நிமித்தமாக தோல்வி அடைந்து திரும்பி வருகிறார்கள். 2வது முறை போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை நோக்கி, ஆயிக்கு நேராக உன் கையில் இருக்கிற ஈட்டியை நீட்டு என்று சொல்லுகிறார். இவ்விதமாக யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டி கொண்டே இருந்தார். அந்த ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் அளவும் யோசுவா நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார் ஈட்டியை நீட்டு என்று. யோசுவா பதில் கேட்கவில்லை. ஈட்டியை நீட்டுவதனால் என்ன ஆக போகிறது என்று. கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிறவராக, அப்படியே கீழ்ப்படுகிறவராக யோசுவா இருந்ததினால் அவர் கர்த்தருடைய யுத்தங்களை ஜெயமாக அவர் செய்தவராக அவர் வாழ்ந்தார். எமோரியருக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நாம் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது வசனம், ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓஹாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி எங்களுக்கு ஒத்தாசையாக வாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஏனெனில் கிபியோனில் உள்ள மனுஷர்கள் யுத்த மனுஷர்களாக பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை பண்ணினதினால் இந்த எருசலேமின் ராஜா இன்னும் 5 ராஜாக்களோடு கூட கிபியோனுக்கு எதிராக யுத்தத்திற்கு வருகிறார். அந்த நேரத்தில் கிபியோனியர் யோசுவாவினிடத்திலே உதவி கேட்ட போது அவர்கள் இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையிலே அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இங்கு 5 ராஜாக்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக கர்த்தர் ஒரு போராயுதத்தை எடுத்துக்கொள்கிறார், கற்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அதற்கு முன்பாக வாசிக்கிறோம், ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்தில் இருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களோடு கூட கர்த்தரும் வானத்திலிருந்து பெரிய கற்களை அந்த சத்துருக்களின் மீது விழப்பண்ணி அவரும் சேர்ந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இங்கு ஒரு கல்லை கர்த்தர் தன்னுடைய ஆயுதமாக தெரிந்து கொண்டார். 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதே அதிகாரம் யோசுவா 10ஆம் அதிகாரம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக
சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது யோசுவா கர்த்தரிடத்தில் முதலாவது பேசுகிறார். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நாங்கள் முழுவதுமாக செய்து முடிக்க வேண்டும் என்று பேசி அவரிடத்தில் அனுமதியை கேட்டு பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறார். சூரியனே நீ கிபியோன் மேலே நில், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலே நில் என்று சொன்ன போது கிபியோனுடைய யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு இங்கு அந்த சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கிறோம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. யோசுவா கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினபடினாலே அதற்கான உதவியை யோசுவா கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் யோசுவாவினுடைய சொல்லை கேட்டார் என்று பார்க்கிறோம். இங்கு சந்திரனும் சூரியனும் அந்த இடத்திலே தரித்து நின்று அவைகளும் ஒரு போர் ஆயுதங்களாக கர்த்தருடைய யுத்தத்திலே ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒருவரும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இதெல்லாம் அவர்களுடைய வல்லமையினால் அவர்களுடைய பலத்தினால் ஏற்பட்டது அல்ல. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தருக்கு யாரை கொண்டாகவும் ரட்சிக்க தடையில்லை. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கிதியோன் மீதியானியர் மேல் யுத்தம் செய்கிறார். அப்பொழுது நாம் அந்த வசனங்களை அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 300 பேரை எதை எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார்? ஒரு மண் பானையையும் ஒரு தீவெட்டியையும் எக்காலத்தையும் எடுத்துக்கொண்டு போக சொல்லுகிறார். அங்கு அவர்கள் போய் கர்த்தர் சொன்ன போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது மண்பானையை உடைத்து விட்டு தீவெட்டியை ஒரு கையிலே பிடித்து கொண்டு இன்னொரு கையிலே எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று அவர்கள் சொன்ன போது அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்களே தங்களை வெட்டி கொண்டு மடிந்து போகிறார்கள். 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கிறோம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். அதற்கு முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இவர்கள் அங்குதான் நின்றார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினபடினாலே அவர்களே ஒருவருக்கொருவர் கூக்குரலிட்டு ஓடுகிறார்கள். அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்து போய் விடுகிறார்கள். இந்த 300 பேரும் கொண்டு போன ஆயுதத்தை பாருங்கள், எக்காலமும் தீவெட்டியும் மண்பானையும். இது போர் ஆயுதத்திற்கு என்ன ஒரு ஆயுதமாக இருக்க முடியும்? ஆனால் அதன் மூலமாக கர்த்தர் அங்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஏலியின் காலத்திலே பெலிஸ்தருக்கு விரோதமான ஒரு யுத்தத்திலே அவர்கள் தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் அவர்கள் வைக்கிறார்கள். அங்கு வைக்கும்போது நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. பாருங்கள், தேவனுடைய பெட்டியை கொண்டு அந்த தாகோனுடைய கோவிலில் வைத்த போது அந்த சிலை தானாகவே உடைந்து கிடக்கிறது. எனவே கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை அழிப்பதற்கு அவர் எதை கொண்டு வேண்டுமானாலும் அவர் யுத்தத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சவுலின் காலத்திலே நடந்த ஒரு யுத்தம். அவர்கள் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்தை செய்கிறார்கள். அதிலே 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான
பயங்கரமாயிருந்தது. அதற்கு அவர்கள் பெலிஸ்தர் இவர்களை அதிகமாக கட்டுப்பாடு பண்ணினதினாலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 19வது வசனத்திலே 19:20 எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. 22 நாம் வாசிக்கிறோம், யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஒருவருடைய கையிலுமே பட்டயமும் ஈட்டியும் இல்லை. ஆனால் அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே பூமி அதிர்ந்தது. 15வது வசனத்திலே இங்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து பூமியை அதிர பண்ணுகிறார். தேவனால் உண்டான பயங்கரமாக இருக்கிறது. இதில்தான் யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி சொல்லுகிறார், கொஞ்சம் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லி இவர் அந்த யுத்தத்தை துவங்கின போது கர்த்தர் அந்த யுத்தத்தை அவர்களுக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:50 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். கோலியாத்துக்கு விரோதமான யுத்தத்திலே ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும். இந்த போராயுதத்தை பாருங்கள், இது எவ்வளவு ஆச்சரியமான போராயுதம். ஒரு பெரிய ராட்சதனை ஜெயிப்பதற்கு ஒரு கவனும் ஒரு கல்லையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். இங்கு தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக போகிற யுத்தத்திலே கர்த்தர் சொல்கிறார், முசுக்கட்டை நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, அந்த இரைச்சல் என்னது? கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தரே. இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம், குளவிகள், கற்கள், சூரியன், சந்திரன், கவன், கல், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருடைய போராயுதங்களாக அவர் தெரிந்து கொண்டு யுத்தத்திலே பயன்படுத்தினார். இப்பொழுது கர்த்தரே யுத்தத்திற்கு வந்திருக்கிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல், கர்த்தர் யுத்தத்துக்கு செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தருடைய யுத்தமாக இருக்கிறபடியினாலே அதை நடத்துகிறவர்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குளவிகளை அனுப்பின போது மோசே இருந்தார், அதற்கு பின்பாக யோசுவா, அதற்கு பின்பாக ஏலி இருக்கிறார், இப்பொழுது சாமுவேல், தாவீது. இவ்விதமாக கர்த்தருடைய யுத்தம் தலைமுறை தலைமுறையாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நடத்துகிற மனுஷர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தின் அணுகுமுறை கர்த்தருடையது. யுத்தத்திற்கு அவர் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறவைகளாக இருக்கின்றன. இப்பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் ராஜா யுத்தத்திற்காக செல்கிறார். மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தாருக்கு எதிராக அவர் யுத்தத்துக்கு செல்லும் போது அந்த இடத்திலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு அவர்களும் மடிந்ததை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே இதை நாம் முழுவதுமாக நாம் வாசிக்கலாம். 22வது வசனத்திலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்யும் போது அவர்களே வெட்டுண்டு விழுந்து மடிந்து போகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? யுத்தம் கர்த்தருடையது. யாரை கொண்டு வேண்டுமானாலும் கர்த்தர் யுத்தத்தை வழி நடத்தலாம். தலைவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் யுத்தம் மாறுவதில்லை. யுத்தத்திற்கான போராயுதங்கள் சிறியதோ பெரியதோ, அநேகம் பேரோ கொஞ்சம் பேரோ, யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் யாராக இருக்கிறோம்? ஒரு குளவியை போன்று இருக்கிறோமா? ஒருவேளை நாம் கடினமாக இருக்கிறோம் என்று அநேகர் சொல்லுகிறார்களா? அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? பயப்படாதே. எங்கள் குளவியை போன்று இருந்தாலும் கூட
சத்துருக்கு விரோதமாக இப்பொழுது ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையிலே சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே உங்களை பயன்படுத்தி கர்த்தர் சத்துருவை அழிப்பார். சத்துருவின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல நம் மூலமாக நாம் கர்த்தருடைய யுத்தத்திலே இணைந்து கொள்ளும் போது நம் மூலமாக கர்த்தர் சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் திறமை இருக்கிறது என்று மற்றவர்கள் பாராட்டுகிறார்களா? நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், நன்றாக ஜெபிக்கிறீர்கள், நன்றாக வேதாகமத்தை போதிக்கிறீர்கள், நன்றாக அறிவுரை கூறுகிறீர்கள், இசை வாசிக்கிறீர்கள் என்று உங்களுடைய திறமைகளை பற்றி யாராவது பாராட்டும் போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் அதை மறுக்க வேண்டாம். அல்லது ஒருவேளை இது என்னுடைய திறமைதான் என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் பெருமைப்படவும் வேண்டாம். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்தாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 14 முதல் 46 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 46 வரை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் வாசிக்கும் போது இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இங்கு அந்த எஜமான் ஒருவருக்கு 1 தாலந்தும், இன்னொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 5 தாலந்தும் கொடுத்து கணக்கு கேட்கும் போது 5 தாலந்தை 10 தாலந்தாக மாற்றியிருந்தான், 2 தாலந்தை 4 தாலந்தாக மாற்றியிருந்தான். ஆனால் இந்த 1 தாலந்தை வைத்திருந்தவன் அதை ஒன்றும் செய்யாமல் அதை குழி தோண்டி புதைத்து வைத்திருந்தான். அந்த குழி தோண்டி புதைத்து வைத்திருந்தவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடை வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த 1 தாளந்தை வாங்கினவன் அவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக அவன் மாறி போய்விட்டான். ஏனெனில் அவன் அந்த 1 தாளந்தை மதிக்கவில்லை, அதை வைத்து அவன் வியாபாரம் செய்யவில்லை. அதே போல கர்த்தர் உங்களுக்கு 1 தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 2 தாளந்து, 5 தாளந்து, எத்தனை திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திறமையை கொடுக்காமல், எந்த தாளந்தும் கொடுக்காமல் யாரையும் கர்த்தர் படைப்பதில்லை. இன்றைய தினத்திலே நீங்கள் நேரம் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை போல நீங்கள் மாறிவிடாதீர்கள். அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே தள்ளி போட்டார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை அவர் வருகிற நாளிலே நான் கொடுத்த தாளந்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று நம்மிடத்தில் அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட தாளந்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் பொறுப்பில்லாதவர்களாக, எனக்கென்று இந்த உலகத்திலே எந்த குறிக்கோளும் இல்லை என்ற ஒரு நோக்கத்திலே வீணான சிந்தனையுடையவர்களாக, வீணர்களாக வாழ்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன? தயவு செய்து நீங்கள் இன்றைய தினத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஆண்டவரிடத்திலே உதவி கேளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தாளந்து என்ன? அதை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும், அதை நான் உமக்காக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்கும் போது உங்களுடைய தாளந்துகள் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதாக இருக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தாளந்துகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் 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 அதிகமாக உங்களுக்கு தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் நமக்கு கொடுத்த தாளந்தை உபயோகிக்கிறவர்களாக, அவருக்கு பிரயோஜனமான ஊழியக்காரர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆமென்.